உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இப்ப எதுக்கு இங்க வந்த? திரும்ப சண்டை போட வந்திருக்கியா? தோத்து போய் ஓடி வந்தது நீ. உங்ககிட்ட திரும்ப சண்டை போட்ட அசிங்கம் எனக்கு தான். அப்புறம் எதுக்கு இங்க வந்த? நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. இத்தனை நாள் அந்த குடும்பத்துக்கு யாரும் இல்ல, அதனால நீ உன் இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருந்த. இனிமேல் அந்த குடும்பத்துக்கு நான் இருக்கேன். அவங்க மேல கைய வைக்கணும்னு நினைச்ச கையை வெட்டிடுவேன். யாரா நீ? அவ குடும்பத்தை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீ ஊர் பேர் தெரியாத பையன். நீ சொன்னா நாங்க பயந்துகிட்டு சும்மா இருக்கணுமா? சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். மீறி எதனா பண்ணணும்னு நினைச்ச அப்புறம் இழப்பு உங்களுக்கு தான். டேய், உன்ன மாதிரி சின்ன பயலுங்க கிட்டலாம் சரிக்கு சமமா பேசுறதையே அசிங்கன்னு நினைக்கிறவனா? உன் உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். போ. போகதான் போறேன். ஒன்னு நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அந்த வீட்டுக்கு இனிமேல் நான் தான் காவல். என்னை மீறி அங்க யாரும் கால் எடுத்து வைக்க முடியாது. கால் எடுத்து வச்சிங்க, உங்க உயிர் எடுக்கவும் தயங்க மாட்டேன். பின்றானே. என்னம்மா சவுண்ட் ஜாஸ்தியா விட்டுட்டு போறான்? அவன் கதையை முடிச்சிடலாமா? அத்தை, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? அவனை போறது ஒண்ணு அவ்வளவு சுலபம் இல்ல. அவன் உடல் பலம், மூளை பலம் எல்லாம் இருக்கிறவன். அவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்வான். இது தெரியாமலே எங்க அக்காக்காரி அவனை வேலைக்கு வச்சிருக்கா. இங்க பாருங்க, கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருங்க. இனிமே இந்த விஷயத்த வேற மாதிரி தான் டீல் பண்ணணும். கிட்ட இருந்துகிட்டே என் அக்காக்காரி குடும்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா அழிக்கணும். என்ன நடக்குதுன்னே தெரியாம அவ மரண அவஸ்தைப்படணும். உங்களுக்காக நான் என் அக்கா குடும்பத்தையே அழிப்பேன். நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. ஹலோ ஃபைட்டர், நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அப்படி என்ன நீ கேள்விப்பட்ட? அந்த சிவனாண்டி வீட்டுக்கு போய் சும்மா மாசா கெத்தா அதிரடியா மிரட்டிட்டு வந்ததா கேள்விப்பட்டேன். உண்மையா? நிஜமாவே மிரட்டிட்டு வந்தீங்களா? ஐயா, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. யாரும் உங்களுக்கு தப்பா சொல்லிருக்காங்க. நோ நோ மிஸ்டர் சிலம்பம், தப்பாலாம் சொல்லல. நிஜத்தை தான் அந்த ஜென்டில்மேன் சொன்னாரு. ஜென்டில்மேனா? யார் அவரு? இட்ஸ் மீ. நான் எப்பவுமே உண்மையை தான் சொல்லுவேன். ஏன்னா இந்த வீட்ல இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி ஜென்டில்மேன் நான் தான். அக்கா, உன் புருஷன் எப்பவும் வளர்ற ஆள் தான். ஆனா இப்படி வளர மாட்டாரு. ஹலோ, என்ன உளர்னாங்க இப்போ? பஃபோன்னு சொல்றதுக்கு பதிலா ஜென்டில்மேன்னு சொல்றீங்களே, அததான் சொன்னேன். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம். ஜென்டில் பஃபுன்னு வேணா வச்சுக்கலாமா? ஏய் விட்ரி, அந்த ஆள் லூசு. அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம், நீ கண்டுக்காத. லூசா?
மிஸ்டர் சிலம்பம், அவங்க இப்படிதான் அன்னெசரியா பேசிக்கிட்டு இருப்பாங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு வரேன். என்னது? அதத்தான் நான் சொல்ல வரேன். என் ஒய்ஃப் நிக்கும் போது நான் உட்கார மாட்டேன். நீ நிஜமாவே அந்த சிவனாண்டி வீட்டுக்கு போய் மிரட்டதான் போறியா, இல்ல இங்க சும்மா டயலாக் பேசிட்டு உதார விட்டுட்டு போறியான்னு இந்த ஜென்டில்மேனுக்கு உன் மேல சின்னதா டவுட் வந்துருச்சு. ஓஹோ, இந்த டவுட்லாம் வருதா உங்களுக்கு? ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. அரியா புள்ள ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், கோச்சுக்காம மேல கேளு மிஸ்டர் சிலம்பம். டவுட் வந்து நான் என்ன செஞ்சேன்னு தெரியுமா? உன் பின்னாடியே அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். வந்து பார்த்தா சும்மா புல்லரிச்சு போச்சு. நான் நினைச்சதை விட நீ பட்டையை கிளப்பிட்டயா, பட்டையை கிளப்பிட்ட. நீ உண்மையிலேயே வேற லெவலியா. அப்படி என்ன பண்ணாரு இவரு? என்ன பண்ணாரா? சும்மா சிங்கம் கணக்கு அங்க போய் நின்னு ஒன்னு சொல்ற, நல்லா கேட்டுக்க. இத்தனை நாளா அந்த குடும்பத்துக்கு யாரும் இல்ல, அதனால நீ ஆட்டம் போட்ட. இனிமே நான் இருக்க. அவங்க மேல கைய வைக்க நினைச்சாலே உன் உடம்புல கை இருக்காது. சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன். மீதி ஏதாவது செஞ்சா இழப்பு உங்களுக்கு தான். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வீட்டுக்கு இனிமே நான் தான் காவல். என்ன மீறி இனிமே அங்க யாரும் கால் எடுத்து வைக்க முடியாது. அப்படியே எடுத்து வச்சாலும் அவங்க உயிரை எடுக்க தயங்க மாட்டேன்னு சொல்லி சும்மா ஐயனாரு மாதிரி மீசைய முறுக்கி நிக்கும் போது சின்னாடி அவன் ஆத்தாலும் வாய் அடைச்சு நின்னாங்க பாரு. சூப்பர் சூப்பர் மாமா. அந்த கண்கொள்ளா காட்சிய நான் பார்க்காம போயிட்டேனே. நீயாவது நான் சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டியே. யூ ஆர் எ பிரில்லியன்ட் கேர்ள். மாமா என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல மாமா. பச்சை பிள்ளைங்களுக்குலாம் ஆக்ஷன் பிளாக்ல இடம் கிடையாது. ஏய், எதுக்கு இப்ப கை தட்டுற? அவரு போய் மிரட்டினாரா, அத பார்த்து இந்த மயில் மாமா புல்லரிப்பாராம். அதுக்கு நீ கை தட்டுவியா? இதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ண கூடாது. ஏன்? ஏன்னா இந்த வயலன்ஸ் எல்லாம் நமக்கு வேண்டாம், புரியுதா? அக்கா, நம்ம யாரோட பொண்ணுங்க? இந்த மாதிரி வீட்ல பிறந்துட்டு வயலன்ஸ் வேண்டான்னு சொல்ற? வயலன்ஸ் நம்ம பிளட்லயே இருக்கு. ஹீரோயிசம்னா சண்டை, வயலன்ஸ், பஞ்ச் டயலாக். இது இல்லாம எப்படி? ஹலோ ஃபைட்டர், நீங்க ரொம்ப சூப்பர். இரு, நீ என்ன அதிசயமா என்ன பாராட்டுற? நீ இதெல்லாம் பண்ண மாட்டியே. உன் அம்மாக்கும் உனக்கு தான் ஆம்பளைங்களே பிடிக்காத. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.